வயசுக்கு வந்துடுச்சு தாவேக்கான்னு சொன்னேன். கரூர் நிகழ்ச்சிகளுக்கு பிறகு அந்த அமைதி ஒரு 30-40 நாள் கழித்து தான் மகாபலிபுரத்தில் சிறப்பு பொதுக்குழு போட்டாங்க. அந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள், அதில் நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் பேசிய பேச்சு, விஜய் அவர்களுடைய பேச்சு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப மெச்சூர்டாக இருந்ததுங்க. ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சியாக, ஒரு பக்குவமான அரசியல் கட்சியாக, ஒரு நல்ல எதிர்க்கட்சி தலைவராக நாகரிகமாக பேசினார். அதாவது பதில் கூட அவர் நாகரிகமாக நான் பதில் கொடுக்குறேன்னு தான் சொன்னார். அதனால் விஜயை பொறுத்தவரையில் கரூருக்கு அப்புறம் ரொம்ப ஒரு அரசியல் பக்குவம், முதிர்ச்சி அப்படி இருக்குதுன்றது நீங்கள் ஃபீல் பண்ணுறத நான் அந்த பொதுக்குழு நடந்த அன்றைக்கே பல நேர்காணலில் சொல்லியிருக்கேன். யூ ஆர் கரெக்ட். அதுதான், அதாவது அந்த கட்சியினரும் அஃப்கோர்ஸ் அனுபவம் தானேங்க நம்மளுக்கு ஆசான் மாதிரி. எல்லாரும் நம்ம அனுபவம் பெற்றுட்டு இருக்கிறோம் இல்லை, ஒவ்வொரு நிகழ்விலிருந்தும் ஒவ்வொரு சம்பவத்திலிருந்தும். ஸோ தாவேகாவினர் படித்த இளைஞர்கள் இருக்காங்க, எல்லாம் விவரமானவங்க. திமுககாரங்க அவங்கள தற்கூறிங்க, ஒன்றும் தெரியாதவங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். ஆனால் எல்லாம் படித்தவங்க, பட்டதாரிகள், விவரமானவங்க. இப்போ அவங்க தே மஸ்ட் ஹவ் லேர்ன்ட் லெசன்ஸ். என்ன வாட் இஸ் டு டூ, வாட் நாட் டு டூன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்களுடைய பிஹேவியர்லேயே ஒரு மெச்சூரிட்டி தெரியுது. அதே போல் அவங்க பாஸ் பண்ண அந்த ரெசொல்யூஷன்ஸு எல்லாத்துலேயுமே ஒரு தெளிவு இருந்ததுங்க. ஸோ அதனால் கரூர் சம்பவம் இந்த கட்சியை இன்னும் கொஞ்சம் பக்குவப்பட்ட கட்சியாகவும், முதிர்ச்சி அடைந்த ஒரு அரசியல் கட்சியாகவும், நிர்வாகிகளாகவும் மாற்றி இருக்கிறது என்பது உங்கள் அசம்ப்ஷன் இஸ் கரெக்ட்.